ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கு தேவையான பேஸ்ட் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 10 கிலோ ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வினிகர் இல்லைனா லெமன் மூணையும் வந்து ஒரு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கோரஸாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் அப்புறம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம், பாயில்டு காலிஃப்ளவர் அண்ட் பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி சாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாட்டட் பன்னீரை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும், 2-3 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களோட ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியும் சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா சில்லியும் கார்லிக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் கழித்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணி அது 1 to 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா க்ரீன் ஆனியன்ஸும் கொரியாண்டரும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி. ஸோ அதை தூவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.